ஹலோ கைஸ்! இன்னைக்கான தமிழ்நாட்டின் நிலவரம் என்னன்னு சொல்லட்டுங்களா? கேஸ் ஓகேவா? என்னத்தான் நம்ம காசு குடுத்தே வாங்குனாலும், கேஸ இப்போதைக்குமே எங்கேயுமே வாங்கவே முடியாது. சும்மா கிடந்த விரவுக்கு இப்ப வந்து வேல்யூ அதிகம். கிட்டத்தட்ட 1 கிலோ ரூ. 30 வந்துருச்சு. என்னடா விரவுக்குலாம் வேல்யூ வரும்போது, நமக்கு என்னடா ஒரு வேல்யூவும் வரமாட்டேங்குதேன்னு நான் நெனைக்கிறேன். உண்மையிலே அம்மாவும் பெரிய விரவு இத்தன நாள் சும்மா இருந்ததுக்கு, இப்போ கிலோ ரூ. 30க்கு விக்கிது. அட பாவிங்களா! இத நெனச்சு தான் எனக்கே ஒரு இது. ஏன்டா நமக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சுன்னா, எப்போதாவது நமக்கு எப்பயாவது வரும்டா ஒரு ஒரு வரக்கூடிய நேரத்தில கரெக்ட்டா வரும்டான்ற மாரி எனக்கு தோணுது. ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த கோயம்புத்தூர்ல சிலிண்டரு என்ன பண்றாங்க, அந்த கேஸ் ஃபில் பண்ணி கார் ஓட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல போயிட்டு மக்கள் வந்து சிலிண்டர் புடிக்கிறாங்க. சிலிண்டர்ல கேஸ புடிக்கிறாங்க. ஓகேங்களா? அத ஒருத்தர் என்ன பண்றாரு, வீடியோ எடுத்துன்னுருக்கிறாரு. வீடியோ எடுத்தத பார்த்து அந்த சிலிண்டர் நிரப்பிட்டு இருந்த அந்த பெட்ரோல் பங்க் மாரி இருக்குல்ல, அத ம நிப்பாட்டுறத அதாவது சிலிண்டர் நெ நிரப்பி நிரப்பியத வந்து நிப்பாட்டிட்டுருக்காங்க. என்னடா நிப்பாட்டியன்னு பார்த்தா, அவங்க வீடியோ எடுக்குறாங்க. சோசியல் மீடியால போடுவாங்க. அது மாரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும்ன்னு சொல்லுறாங்க. ஏன்டா அவன் பொழைக்கிறதுக்கு எதேதோ பண்றான். அத ஏன்டா நீ வீடியோ எடுக்குற? நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து அந்த சேனல்லேருந்து திருடி போடணும் அவசியம்லாம் எனக்கு இல்ல. நான் பேக்கிரவுண்ட் எந்த மியூசிக்கும் போட தேவையில்ல. ஒரு அண்ணன் கேட்குறாரு. அவன் பசியில வந்து சாவறான்னு சொல்லிப்புட்டு. உண்மையிலே அந்த வாடகை வீட்ல இருக்கிறவங்கலாம் விறகு அடுப்புல வேக வச்சா கம்முனு இருப்பாங்களா? நீயே சொல்லுங்க பார்க்கலாம். மேல ஃபுல்லா புகை தட்டும், செவுரு ஃபுல்லா புகை ஆயிரும். அப்புறமேட்டுக்கு வாடகைக்கு காசு நீங்க வீடே காலி பண்ணுங்க. அதெல்லாம் ஆவாது ஆவாதுன்னு சொல்லிருவானுங்க. அந்த அண்ணன் கேட்டது உண்ம தானே. அவன் அவன் சாப்பாடு இல்லாம சாவறான். நீ என்னடா சும்மா வீடியோ எடுக்குற? போடா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு தல மேலயே 2 வச்சுன்னுக்கணும். வீடியோ எடுக்குறது தப்பா? இல்ல ரைட்டா? நீங்களே சொல்லுங்க. ஒரு பக்கம் தப்புன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுத்ததுனால தான் அவரு வந்து சிலிண்டர நெ நெ அதாவது புடிக்கிறத கூட நிப்பாட்டிட்டாரு. இல்லைங்க நான் புடிக்கிறதில்ல, வீடியோ எடுத்துன்னுருக்கிறேன். நமக்கு இதனால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா காருக்கு புடிக்க வேண்டிய இடத்துல, அந்த இடத்துல சிலிண்டருக்கு புடிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு வீட வந்து நீங்க வாடகைக்கு விடுறீங்கன்னா, அந்த இடத்துல அடுப்ப எரிய விடுறதுக்கு நீங்க பர்மிஷன் குடுப்பீங்களா? இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா கேஸ் இருந்துச்சுன்னா, அவ்வளோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? வீடும் ஒரு கொஞ்சம் நல்லாருக்கும். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதுதான். ஏன்னா, இப்ப விறகடுப்புல நெறைய ஹோட்டல்ஸ வந்து மூடிட்டாங்க. ஏன்னா, அந்த மாரி நிலம் வரும்போது, அடுத்தது நாங்கலாம் வந்து வில்லேஜ் சைடுல இருக்கிறனால விறகு வச்சு நாங்க சாப்பாடு ஆக்கிக்கிறோம். ஓகேங்களா? அது ஒண்ணு பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா வந்து சிட்டில இருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? தயவுசெய்து அவங்களுக்கு எங்கேயாவது சிலிண்டர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருங்க மக்கள். ஏன்னா சில பேர் பட்னியா கூட இருப்பாங்க. ஏன்னா நம்ப யாரையும் குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த மாரி உங்க 2 பேருக்கு தான்டா ம ம ஆ இது இப்ப என்னத்த சொல்ல, உங்க 2 பேருக்கு தானே சண்டை. எங்களுக்கு என்னடா உடுங்கடா. எங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான அத்தியாவசியமான பொருட்கள்லாம் விட்டு தள்ளுங்க. என்னடா இப்படி பண்றீங்க?